பழனிமலை முருகன் கோவிலில் இன்றைக்கும் விஞ்ஞானத்தால் முழுமையாக விளக்க முடியாத ஒரு அதிசயம் நடக்கிறது என்றால் அது உங்களுக்கு தெரியுமா? பழனி முருகனின் கருவறையில் உள்ள அந்த சிலை சாதாரண கல்லால் செய்யப்பட்ட சிலை அல்ல, அது நவபாஷான சிலை. நவபாஷானம் என்றால் 9 வகையான விஷங்களை சரியான அளவில் சரியான முறையில் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சித்த வைத்திய கலவை. இந்த சிலையை வடிவமைத்தவர் போகர் எனப்படும் மகா சித்தர் ஆவார். விஷமே மருந்தாக மாறும் என்ற அற்புத ரகசியத்தை அறிந்தவர் அவர். பழனி கோவிலில் இரவு நேர பூஜை முடிந்ததும் முருகனின் நவபாஷான சிலைக்கு தடிப்பான சந்தனம் பூசப்படுகிறது. அதன் பிறகு கருவறை மூடப்படுகிறது. அங்கே முழுவதும் அமைதி, தீப ஒளி மற்றும் தெய்வீக சக்தி மட்டுமே நிறைந்திருக்கும். அதிசயம் நடப்பது அடுத்த நாள் காலையில் சந்தனத்தை அகற்றும் போது அது வெறும் வெள்ளை நிறமாக இல்லாமல் பச்சை நிறமாக மாறியிருக்கும் என்று பூசாரிகள் சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? நவபாஷான சிலையிலிருந்து உருவாகும் அந்த வியர்வை துளிகளே சந்தனத்தை பச்சை நிறமாக மாற்றுகின்றன என்று நம்பப்படுகிறது. விஷங்களால் உருவான சிலை ஆனால் பக்தர்களுக்கு மருந்தாக மாறுகிறது. அதனால்தான் பழனி பஞ்சாமிர்தமும் சந்தனமும் மகா பிரசாதமாக கருதப்படுகிறது. இது வெறும் கதையல்ல, இது சித்தர்களின் அறிவும் முருகனின் அருளும் சேர்ந்த ஒரு தெய்வீக அதிசயம். உங்களுக்கு முருகரை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கமெண்ட் பண்ணுங்கள்.